மேற்கு நாடுகளோட மீடியா எல்லாமே இப்போ புட்டினை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பண்ணது ISIS அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். இதுக்கும் உக்ரைனுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. புட்டினுக்கு உக்ரைனை அடிக்கிறதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு ஒன்று தேவை, அதனால் அவர் இந்த அட்டாக்கை உக்ரைன் மேலே ப்ளேம் பண்ணுறாரு அப்படின்னு இந்த மேற்கு நாடுகள் எல்லாம் வாய் கூசாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ட்விட்டரில் ஓப்பன் சோர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் மூலமாக நமக்கு ஒரு வீடியோ கிடச்சிருக்கு. ஆரம்பத்தில் எப்படி இந்த உக்ரைனுக்கும் நாட்சி படைகளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் நாட்சி ஐடியாலஜியில் நாட்சி படைகளோட சிம்பிளை அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட ஷோல்டர் பேட்ச்லையும் அவங்களோட செஸ்டோட பேட்ச்லையும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போது அதே மாதிரி ISISோட தீவிரவாதிகள் உக்ரைனோட சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்கிற வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல்ல அந்த வீடியோ எவிடன்ஸை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம், ஓகே அப்போது ISISக்கும் உக்ரைனுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தே சம்பந்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ISIS அமைப்பை உக்ரைனுக்குள்ளே ரஷ்யர்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அவங்க பயன்படுத்துறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்களோட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் இதே அமைப்பை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவில் இருக்கிற இன்னசென்ட் பீப்புளை பாயிண்ட் பிளாங்கில் கொடூரமாக கொலை பண்ணுறது அப்படின்றது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட காரியத்தை உக்ரைன் பண்ணாது அப்படின்னு சொல்லி நேஃபோ பாட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பேசுகிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாக டான்பாஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யன் ஸ்பீக்கர்ஸுக்கு எதிராக ஷெல்லிங்கை பண்ணது யார்? ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கஃபே இன்சிடெண்ட் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சூசைட் பாம் மூலமாக அங்கே இருக்கிற ஒரு நபரை கொல்லணுன்றதுக்காண்டி பக்கத்தில் யார் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் கூடுற இடத்துல ஒரு பாம்பை போட்டுட்டு போயிருக்காங்க உக்ரைனியன்ஸ். உக்ரைன் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த கர்ட்ஸ்க்கு பிரிட்ஜோட சூசைட் அட்டாக் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்க. மறந்ததுனால மட்டும்தான் உங்களால் இப்படி சிங் சக் அப்படின்னு உக்ரைனுக்கு கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ண முடியும். இந்த போர் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 நாடுகளுமே பண்ணக்கூடிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2 நாடுகளும் ஒரு போரை பண்ணுது அப்படின்னா அதுக்கு சட்ட திட்டங்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. போர் நெறிமுறைகள் அப்படின்ற ஒன்றை பேட்டில் ஃபீல்டில் கடைப்பிடித்தே ஆகணும். அதை விட்டு எந்த நாடு டீவியேட் ஆனாலும் அதுக்கு எதிராக உலக நாடுகள் நின்று தான் ஆகணும். இப்போ இந்த கேஸில் உக்ரைன் டீவியேட் ஆகிருக்கு. இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரிலீஸ் ஆகிருக்க முன்னாடி வரைக்கும் இந்த உக்ரைனுக்கும் ISISக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது, அதுக்கு இன்னும் எவிடன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய எவிடன்ஸ் இருக்கிறப்ப இவங்க எப்படி இந்த மேற்கு மீடியாவில் இருக்கிறவங்க உக்ரைனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியலை. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ISIS அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை அமெரிக்கன்ஸ் ஏகப்பட்ட தடவை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வரைக்கும் சிரியாவில் இந்த ISIS அமைப்புக்கு ஃபண்டிங்கை கொடுத்து அமெரிக்கன்ஸுக்கு ஆதரவான சில ஆக்ஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யன்ஸுக்கு எதிராக சிரியாவில் ஒரு மிலிட்டன்ட் குரூப்பை உருவாக்கி விட்டு அந்த குரூப்பையும் ரஷ்யன்ஸையும் மோத விட்டுருக்காங்க. இப்போது இப்படிப்பட்ட காரியங்களை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க இதையும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன உத்தரவாதத்தை உங்களால் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ இது எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் உக்ரைனோட ஒரு பகுதியை கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பகுதியை உக்ரைனியன்ஸ் மீட் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ பேட்டில் ஃபீல்டில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போரில் ரஷ்யன்ஸ் நினச்சிருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை போட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணலை. ஏன்னா அவங்க போர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு சில நெறிமுறைகள் இருக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் தலைமை ஒன்று நினச்சாலும் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அங்கங்கே ஏதாவது ஒரு வார் கிரைம்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 பக்கமுமே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கு மேற்கு நாடுகள் அவங்களோட முழு சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, அதாவது ஆயுதங்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சப்போர்ட்டாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தப்ப மேற்கு நாடுகள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு எந்தெந்த இடத்த தாக்கணும், போர் நெறிமுறைகளை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது மேற்கு நாடுகளோட சப்போர்ட் எப்போ குறையுதோ, ஆயுதங்கள் வரத்து எப்போ குறையுதோ, அவங்க பேட்டில் ஃபீல்டில் மாறி மாறி தோல்வியை எப்போ சந்திக்கிறாங்களோ அப்போது உக்ரைனியன்ஸ்
இது ஒரு எக்ஸிஸ்டென்சியல் வார்ஃபேர். அதாவது உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு ரஷ்யா இருக்கக்கூடாது அப்படின்ற மென்டாலிட்டிக்கு போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட உக்ரைனியன் பகுதியை அவங்க மீட்டெடுக்கணுன்ற மென்டாலிட்டியை இப்போ அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட மென்டாலிட்டிக்கு போகிறப்ப இது கன்வென்ஷனல் வார்ஃபேர்லேருந்து ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேராக மாறுது. கன்வென்ஷனல் வார்ஃபேர் என்னென்னா 2 நாட்டோட இராணுவ வீரர்களும் சண்டை போட்டுக்குவாங்க, 2 நாட்டோட போர் தளவாடங்களும் சண்டை போட்டுக்கும், அவ்வளோதான் கன்வென்ஷனல் வார்ஃபேர். ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் அப்படின்னா என்னென்னா ஒரு மிகப்பெரிய இராணுவத்துக்கு எதிராக மிக சிறிய இராணுவ வீரர்கள் சண்டை போடுவாங்க. ஆனால் அப்படி இந்த இராணுவ வீரர்களுக்கு எதிராக சண்டை போடுற இந்த சின்ன குரூப் வந்து எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வார் கிரைம்ஸை பற்றின கவலை இல்லை, இன்னசென்ட் பீப்புளோட உயிர் போகுது அப்படின்ற கவலை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த போரில் ஜெயிக்கணும். அந்த வெற்றிக்காண்டி அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இதை தான் நம்ம ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் நடந்த ஒரு இடத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான் நம்ம சொல்லலாம், மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது இதே மாதிரியான ஒரு மெத்தடுக்கு தான் உக்ரைனும் தள்ளப்படுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கிளம்பியிருக்கு. இப்போ இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா உக்ரைன் இதை விட இன்னும் கொடூரமான தாக்குதலை ரஷ்யாவுக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அந்த தாக்குதலை அவங்க நடத்த ரஷ்யன்ஸ் உக்ரைன் மேலே நடத்தக்கூடிய பதில் தாக்குதலும் இன்னும் கொடூரமாகிக்கிட்டே போகும். ஒரு உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்கள். உக்ரைனோட அவ்டிவ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனில் FAB 1500 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாமை ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாம் விழுகிற இடத்துல எத்தனையோ சோல்ஜர்ஸ் இருக்கலாம், சிவிலியன்ஸ் இருக்கலாம், எல்லாருமே வேப்பரைஸ் ஆகிருப்பாங்க. இப்போ இவங்க தாக்குதல் பண்ணுறதுக்கு அவங்க பதில் தாக்குதலை கொடுமையாக பண்ணிக்கிட்டே போனாங்க அப்படின்னா இது ஒரு கட்டத்தில் எங்கே போய் தெரியுமா நிற்கும்? நியூக்ளியர் வாரில் போய் நிற்கும். அப்படி நிற்கிறப்ப இதனால் பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தான். உக்ரைனியன்ஸ் அடிக்கிறதும் ஒன்றும் ரஷ்ய இராணுவ வீரர்களையோ இல்லை ரஷ்ய இராணுவ தலைமையில் இருக்கிறவங்களையோ கிடையாது, ரஷ்யாவில் இருக்கிற சாதாரண குடிமக்கள்களை. அதே மாதிரி அதுக்கு பதில் தாக்குதல் பண்ணணும்னு நினச்சி ரஷ்யன்ஸ் அவங்களோட தாக்குதலை கொடுமையாக்குனாங்க அப்படின்னா இதில் கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்றது அதிகமாகும். இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மேற்கு நாடுகள் உடனடியாக உக்ரைனை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டி ஆகணும். இந்த மாதிரி ISIS அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள இன்னசென்ட் பீப்புளை கொள்வது அப்படின்றது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். பேசிக்காக உக்ரைனை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தானே. அப்படி இருக்கிறப்ப ஏன் அவங்களால இதை சொல்ல முடியாது? சொல்லி தான் ஆகணும். அப்படி சொல்லலைன்னா ரொம்ப கடுமையான விளைவுகளை உக்ரைனும் சந்திக்க வேண்டியது இருக்கும், ரஷ்யர்களும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அண்ட் இது உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பாடமாக போய் முடியும். இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம ரஷ்யா யுக்ரைன் போரை பற்றி ரொம்பவே டென்ஸ்டாக பேசிக்கிட்டு இருப்போம். அதனால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரிட்டனோட முதல் தலைநகரத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ போய் பாருங்கள். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம கால்செஸ்டர் கேசலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்செஸ்டரோட கேசல் தெரியும். ஸோ இந்த கேசல் வந்து பிரிட்டிஷால தான் கட்டப்பட்டது. திஸ் இஸ் அவர் கேமரா உமன். இந்த இன்னைக்கான நாள் வந்து இவங்களால தான் இன்னைக்கு பாசிபிளா இருக்கு. பேர் என்ன? My name is Aprupa. I'm Aprupa. from Andhra. ஆந்திரா. ஊர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க இல்லையா? அதனால பேக மாட்டிட்டு வந்துட்டேன். இதுதான் ஊர். ஐ மீன் லைக் நீங்க ஹாரி பாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் அப்படியே பழசா ரொம்ப அழகாக அப்படியே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரப்போம். நன்றி, வணக்கம்.